ஹலோ அண்ட் வெல்கம் டு பேரண்ட்ஸ் கைட். வார்த்தையை பார்க்கும்போது அதுல இருக்கிற வவல்ஸை ஷார்ட் வவல் சவுண்ட்ல வாசிக்கணுமா இல்ல லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கணுமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் வாசிக்கிறதுக்கான சில டிப்ஸும் பார்க்க போறோம். ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். அ, எ, இ, ஆ, அ. லாங் வவல் சவுண்ட்ஸ் ஏ, இ, ஐ, ஓ, யூ. இங்கிலீஷ்ல வவல்ஸ்க்கு மொத்தமே இத்தனை சவுண்ட்ஸ் தான் இருக்குதானா? இல்ல, 20 வவல் சவுண்ட்ஸ் இருக்குது. அதனாலதான் வெறும் ஷார்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா இங்கிலீஷ்ல சரியா வாசிக்க முடியறது இல்ல. அப்புறம் இங்கிலீஷ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க சொல்ற ரூல்ஸுக்கும் நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். அதனாலதான் இங்கிலீஷ வாசிக்கிறதுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுறதுக்கும் கொஞ்சம் டஃபா இருக்குது. ஆனாலும் சில ரூல்ஸும் டிப்ஸும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஷார்ட் வவல் சவுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கான 5 டிப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரே ஒரு வவல் இருக்கிற சின்ன வார்த்தைகள் வவல்ல தொடங்கி கான்சனன்ட்ல முடிஞ்சிச்சுன்னா இந்த வவலை நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட்ல தான் வாசிக்கணும். எக்ஸாம்பிள், அட், அப், இட், இன். அதே மாதிரி 2 கான்சனன்ட்ஸ்க்கு நடுவுல வவல் வந்துச்சுனாலும் யூஸ்வலா ஷார்ட் வவல் சவுண்ட்ல தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ், மேட், கப், சிட், பின். அடுத்தது CK வர வேர்ட்ஸ், சிக், ஸ்டக், பேக்கேஜ், பாக்கெட். இந்த மாதிரி CK வார்த்தையோட கடைசியில வந்துச்சுனாலும் வார்த்தைக்கு நடுவுல வந்துச்சுனாலும் அந்த CKக்கு முன்னாடி வர்ற வவல் வந்து பெரும்பாலும் ஷார்ட் வவல் சவுண்ட்ல தான் இருக்கும். இ, அ, ஆ இந்த சவுண்ட்ஸ்ல வருது. அடுத்து கேஜெட், பிளட்ஜ், பிரிட்ஜ், டாட்ஜ், ஸ்மட்ஜ். இந்த மாதிரி DGE வார்த்தையில வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர வவல் வந்து பெரும்பாலும் ஷார்ட் வவல் சவுண்ட்ல தான் வரும். அடுத்து டபுள் கான்சனன்ட்ஸ் வரும்போது ஒரே கான்சனன்ட் 2 தடவை அடுத்தடுத்து ஒரே வார்த்தையில வருதுல்ல, அத டபுள் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். வார்த்தையோட கடைசியில டபுள் கான்சனன்ட்ஸ் வர வார்த்தைகள் கிராஸ், டெல், கிளிக், கிராஸ், பஸ். இந்த மாதிரி வார்த்தையோட கடைசியில டபுள் கான்சனன்ட்ஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி வர்ற வவல் வந்து பெரும்பாலும் ஷார்ட் வவல் சவுண்ட்ல வரும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏக்கு அடுத்து LL வர்ற வார்த்தைகள். இதுல வர்ற ஏ வந்து அ சவுண்ட்ல வராது, ஆ சவுண்ட்ல வரும். பால், கால், ஃபால், டால் இந்த மாதிரி வாசிப்போம். இந்த வார்த்தைகள்லாம் பிளாஸ் ரூல் ஒபே பண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த ஆல் முடிகிற வார்த்தைகளோட சவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே இது டபுள் கான்சனன்ட்ஸ் வார்த்தையோட நடுவுல வரும்போது கரண்ட், பாட்டம், கெனல். இதுல பார்த்தோம்னா இந்த டபுள் கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வர்ற வவல்ஸ் எல்லாமே ஷார்ட் வவல் சவுண்ட்ல வரத பார்க்கலாம். இந்த வார்த்தைகள்லயே அடுத்து வர வவல்ஸ் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ்ல இந்த லாஸ்ட் சிலபிள்ல வர்ற வவல்ஸ் வந்து பெரும்பாலும் ஷ்வா சவுண்ட்ல தான் வரும். அடுத்து டேப்ட், இந்த ஈடியோட சவுண்ட் வந்து டேப்ட். பிகினர், இந்த ஐ வந்து இந்த டபுள் கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வருது, ஷார்ட் வவல் சவுண்ட்ல இருக்குது, இ சவுண்ட்ல இருக்குது. ஹாட்டஸ்ட், இந்த டபுள் கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கிற ஓ வந்து ஷார்ட் வவல் சவுண்ட்ல இருக்குது, ஹாட்டஸ்ட். அடுத்து மிடில், கெட்டில். இதெல்லாம் கான்சனன்ட் LEல வர டபுள் கான்சனன்ட்ஸ். இந்த டபுள் கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வர்ற வவல்ஸும் ஷார்ட் வவல் சவுண்ட்ல தான் இருக்கும். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி டபுள் கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ வந்து வார்த்தையோட தொடக்கமா வந்துச்சுன்னா அதோட சவுண்ட் வந்து ஷ்வா சவுண்ட்ல வரும், அப்படின்னு ஒரு அன்ஸ்ட்ரெஸ்ட் சவுண்ட்ல வரும். அசிஸ்ட், அட்ரஸ், அப்ளை, attempt, annoy, assess, attend. இந்த மாதிரி வார்த்தையோட தொடக்கத்துல ஏ வந்துச்சுன்னா நம்ம அது கொஞ்சம் கவனிச்சு வாசிக்கணும். நிறைய வேர்ட்ஸ்ல ஷ்வா சவுண்ட்ல வரும், சவுண்ட்ல வரும். மற்றபடி டபுள் கான்சனன்ட்ஸா நம்ம வார்த்தையில பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வர வவல ஷார்ட் வவல் சவுண்ட வாசிச்சிடலாம். கட்டர், cuter, bellow, below, capped, caked. மற்றபடி சிங்கிள் கான்சனன்ட்டுக்கு முன்னாடி வர வவல லாங் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். டபுள் கான்சனன்ட்ஸ் வார்த்தையில எப்பெல்லாம் எழுதணும்
அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எக்ஸெப்ஷன்ஸோட வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷார்ட் வவல் சவுண்ட் எப்பெல்லாம் வரும்னா 2 வவல்ஸ் இருக்கிற வார்த்தைகள்ல இந்த 2 வவல்ஸ 2 இல்லாட்டி 3 கான்சனன்ட்ஸ் பிரிக்கும் போது இந்த முதல் வவலை நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பம்கின் 2 வவல்ஸ் இருக்கு. இந்த 2 வவல்ஸ்க்கு நடுவுல 3 கான்சனன்ட்ஸ் இருக்கு. இப்படி வரும்போது இந்த முதல் வவல் வந்து ஷார்ட் வவல் சவுண்ட்ல வாசிக்கணும். பம்கின். சாப்டர் 2 வவல்ஸ் இருக்கு. ஆர் கண்ட்ரோல் வவல். இந்த முதல் வவலை ஷார்ட் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். சாப்டர். சடன். ட்ரெம்பிள். இந்த பிஎல்இக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்சனன்ட் இல்லாட்டி நம்ம இந்த வவலை வந்து லாங் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். டேபிள். இந்த மாதிரி. லேண்டன். இந்த மாதிரி வர வேர்ட்ஸ நல்லா வாசிக்கிறதுக்கு சிலாபிஃபிகேஷன் ரூல்ஸ வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து எப்பெல்லாம் லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 டிப்ஸ் பார்க்கலாம். ஒரே ஒரு வவல் இருக்க வேர்ட்ஸ்க்கு என்ன ரூல்னா ஐ. இந்த லெட்டர் ஐ வந்து நம்ம ஒரு வார்த்தையா யூஸ் பண்ணுவோம். ஐ அது லாங் வவல் சவுண்ட்ல தான் இருக்கு. அப்புறம் ஏ இது வார்த்தையில வரும்போது நம்ம 2 விதமா யூஸ் பண்ணுவோம். ஏ அப்படிங்கறது எதையாவது ஸ்பெசிபிக்கா இல்லாட்டி ஃபார்மலா பேசுற வார்த்தைகள்ல நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இந்த ஏ அப்படின்ற சவுண்ட் யூஸ் பண்ணுவோம் லாங் வவல் சவுண்ட்ல. மத்தபடி நிறைய புக், கார், பென் அப்படிலாம் சொல்லும்போது அது ஷுவா சவுண்ட்ல வாசிப்போம். இந்த ஏவை அப்படின்னு வாசிப்போம். மத்தபடி இந்த ஏங்கிறது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்புறம் ஒரு வார்த்தையோட கடைசியில வவல் வந்துச்சுன்னா அத லாங் வவல் சவுண்ட வாசிக்கணும். ஹி, கோ, பி, வி இந்த மாதிரி. அடுத்து சைலண்ட் இ பேட்டர்ன்ல வரும்போது அந்த வவல் நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். ராட், ரேட் இதான் விசிஇ பேட்டர்ன். வவல், கான்சனன்ட், இ. இந்த பேட்டர்ன்ல வரும்போது நம்ம இந்த வவலை லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். டெம், தீம், பிட், பைட், ராப், ரோப், டப், டியூப். இப்ப பார்த்ததெல்லாம் ஒன் சிலபிள் வேர்ட்ஸ். இதே இது பெரிய வார்த்தைகள்ல விசிஇ பேட்டர்ன் எப்படி வரும்னா வார்த்தையோட கடைசியில வரும். இந்த மாதிரி சைலண்ட் இ வரும்போதும் அந்த வவலை லாங் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். இன்வெஸ்டிகேட், appetite இந்த மாதிரி. இதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி விஇல முடியிற வார்த்தைகள் இல்ல ஓஎன்இல முடியிற சில வார்த்தைகள் மட்டும் இந்த ரூலை ஒபே பண்ணாது. கிவ், ஹேவ், டவ், நன் இந்த மாதிரி. அடுத்த வார்த்தையில vowel teams பார்க்கும்போது நம்ம அதை லாங் vowel சவுண்ட்ல வாசிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் மெயில், ரே, பீஸ்ட், ஸ்பீட், லை, ஹை, லோட், டோ, ஃபியூ, டியூ. இந்த வார்த்தைகள் எல்லாம் லாங் vowel சவுண்ட் பார்க்கலாம். ஏ, இ, ஐ, ஓ, யூ அந்த சவுண்ட்ஸ்ல வந்திருக்கும். அடுத்து ஐ, இ, ஐ வார்த்தையில வரும்போது இந்த வார்த்தையை இந்த சவுண்ட்ல தான் வாசிக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் இருக்கு. அது என்னன்னா, இப்ப பொதுவா ஐஇ வார்த்தையில வந்துச்சுன்னா அதை நம்ம லாங் இ சவுண்ட்ல வாசிக்கணும். பிரீஸ்ட், ஃபீல்ட், டீசல். அதே லாங் இ சவுண்ட் சி கிட்ட வரும்போது இஐ ஸ்பெல்லிங்ல வரும். ரிசீட், கன்சீவ், சீலிங் இந்த 2 ஸ்பெல்லிங்கும் லாங் ஈக்கானது. இதே இஐ நம்ம லாங் ஏ சவுண்ட்ல வாசிப்போம். ரெயின், வெயின், வே. இஐ சியோட வரும்போது லாங் இ சவுண்ட்ல வாசிக்கிறோம். அதே இது மற்ற கான்சனன்ஸோட வரும்போது அதை நம்ம லாங் ஏ சவுண்ட்ல வாசிக்கிறோம். அடுத்து லெட்டர் ஒய் வந்து கான்சனன்ட் சவுண்ட் தவிர லாங் vowel சவுண்ட்லயும் வரும். லாங் ஐ சவுண்ட்ல எப்பெல்லாம் வரும்னா ஷை, ட்ரை. ஒன் சிலபிள் வேர்ட்ஸ்ல ஒய் வவலா வரும்போது லாங் ஐ சவுண்ட்ல வருது. லாங் இ சவுண்ட்ல எப்பெல்லாம் வரும்னா ஒரு சிலபிளுக்கு மேல உள்ள வார்த்தைகள்ல வார்த்தையோட கடைசியில ஒய் வரும்போது அது லாங் இ சவுண்ட்ல வருது. போனி, மோஸ்ட்லி இந்த மாதிரி. ஒன் சிலபிள் வேர்ட்ஸ்ல வவல் ஐ வரும்போது லாங் vowel சவுண்ட்ல வாசிப்போம். எப்படின்னா கிரைஸ்ட். இதுக்கான ரூல் என்னன்னா, இந்த வார்த்தை ஒன் சிலபிள் வேர்டா இருக்கணும். அப்புறம் இந்த ஐக்கு அடுத்து 2 இல்லாட்டி 3 கான்சனன்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஐ வந்து லாங் vowel சவுண்ட்ல வரும். கிரைஸ்ட், ஹை, மைல்ட், கிரைண்ட். இதுல இருக்கிற எக்ஸெப்ஷன்ஸ் என்னன்னா, இந்த சிஹெச், எஸ்ஹெச்,
TH இதுல முடிகிற வார்த்தைகள்ல உள்ள வவல்ஸ்க்கு ஷார்ட் வவல் சவுண்ட் வரும். ரிச், ஃபிஷ், வித் இந்த வார்த்தைகள்ல வர்ற I வந்து ஷார்ட் வவல் சவுண்ட்ல வருது. இதே மாதிரி வவல் ஓ வர்ற வார்த்தைகள்லயும் லாங் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். டோல்ட், ஹோம், மோஸ்ட், ரோல் இதெல்லாம் ஒன் சிலபிள் வேர்ட்ஸ். வவல் ஓ இருக்கு, அதுக்கடுத்து 2 கான்சனன்ட்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஓவை வந்து லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். இதுக்குரிய எக்ஸெப்ஷன்ஸ் பாஷ், மார்க் இதைத்தான் நம்ம ஃபைண்ட், கோல்ட், ரூல் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரூல் வந்து I, O இந்த 2 வவல்ஸ் மட்டும்தான். மற்றபடி மற்ற வவல்ஸ் எல்லாம் ஷார்ட் வவல் சவுண்ட்ல தான் வரும். ஹேண்ட், சென்ட், பஞ்ச் இந்த மாதிரி. அடுத்து இந்த ரூல்ஸ்ல வராத பெரிய வார்த்தைகள்ல எப்படி லாங் வவல் சவுண்ட கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வவல்ஸ்க்கு நடுவுல ஒரு கான்சனன்ட் வந்துச்சுன்னா இந்த வவலை நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் ரொட்டேட் இந்த 2 வவல்ஸ்க்கு நடுவுல ஒரு கான்சனன்ட் இருக்கு. அப்ப இந்த வவலை நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 வவல்ஸ்க்கு நடுவுல ஒரு கான்சனன்ட் இருக்கு. இந்த வவலை நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். ரொட்டேட், மைனஸ், ஹியூமிட், பேசிக் இன்னொரு விதமாகவும் வேர்ட்ஸ் பார்ப்போம். எப்படின்னா வார்த்தையோட தொடக்கத்துல வரும். இது 2 வவல்ஸ் இருக்கும், நடுவுல கான்சனன்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வவலை வந்து நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். இந்த மாதிரி வரும்போது இந்த வவல் மட்டுமே ஒரு சிலபிளா வரும். ஐட்டம், யூனிட், ஈவல், ஏபிள் இந்த ரூல் ஃபாலோ பண்ணி வாசிக்கும் போது வார்த்தையில எது ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இத லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறதுக்கு. டிசைட், ப்ரொடெஸ்ட், டிஃபெண்ட், பைபாஸ் இந்த மாதிரி வாசிக்கணும். 2 வவல்ஸ்க்கு நடுவுல 2 கான்சனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா முதல் வவலை நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். அதே இது 2 வவல்ஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு கான்சனன்ட் இருந்துச்சுன்னா இந்த முதல் வவலை நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இது. ஷார்ட் வவல் சவுண்டா லாங் வவல் சவுண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த 2 வேர்ட்ஸையும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்த வேர்டை எடுத்துக்கிட்டோம்னா 2 வவல்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு. ரூல் படி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வவலை லாங் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். லொகேட் இது ரூல் ஃபாலோ பண்ணி வருது. கரெக்ட். இதுலயும் 2 வவல்ஸ் இருக்கு, நடுவுல ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு. ஆனா இந்த வவலை நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்க மாட்டோம், ஷார்ட் வவல் சவுண்ட்ல வாசிப்போம். பாடி சிலபிள் டிவிஷன் படி இந்த வேர்ட் வந்து டைகர் ரூல்ல ஃபாலோ பண்ணி வருது. 75% வேர்ட்ஸ் வந்து இந்த ரூல் ஃபாலோ பண்ணி தான் வருது. கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இந்த மாதிரி வரும். சிலபிள் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாங் வவல் சவுண்ட்ல சொல்லி பார்த்துட்டு அந்த வேர்ட் வந்து கரெக்டா இல்லாட்டி நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட்ல சொல்லி பார்க்கணும், அப்புறமா சிலபிள் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி அந்த வேர்டை நம்மளுக்கு சுத்தமா தெரியவே இல்லை, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னே தெரியலன்னா அதுக்கு தான் IPA இருக்குது. IPA சிம்பிள்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.